ஹை ஸ்டூடெண்ட்ஸ் 2024 ஸ்டூடெண்ட் அதிகமாக சூஸ் பண்ண பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்கேஸ் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2024 ஸ்டூடெண்ட் அதிகமாக சூஸ் பண்ண பேராமெடிக்கலோட லிஸ்ட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. 2024 கிட்டத்தட்ட பேராமெடிக்கலுக்காக 67,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் கவர்மெண்ட் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்காக அப்ளை பண்ணவங்களோட லிஸ்ட்டு. இது போக டீம்டு காலேஜில் அட்மிஷன்ஸ் போட்டவங்களும் இருக்காங்க. ஸோ அதோட கவுண்ட் வந்து யாருக்குமே தெரியாது. கவர்மெண்ட் காலேஜ் ப்ளஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்கில் அப்ளிகேஷன்ஸ் போட்டவங்களோட லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 67,000 பேர்கிட்ட அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்க. இதில் ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சு. அதில் 3000லேருந்து 3500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் செலக்ட் ஆகிட்டாங்க. இது போக பேலன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரவுண்ட் 2, ரவுண்ட் 2A, ரவுண்ட் 2B, மாப்பப் ரவுண்ட் இந்த ரவுண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது 2024 எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமாக ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி 2021, 2022, 2023 இந்த 3 வருஷமே அதிகமாக ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணாங்க. இந்த வருஷமும் ஃபஸ்ட்டாக இந்த டிபார்ட்மெண்ட் தான் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஸ்டூடெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கடந்த 4 வருஷமாக இந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணுறனால இப்போ படிக்க போகிறவங்களோ இல்லை இதுக்கு முன்னாடி கார்டியாக் கேர் சூஸ் பண்ணவங்களோ இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறமோ இல்லை இன்னொரு 4 வருஷத்துக்கு அப்புறமோ வெளியே வரும்போது உங்களுக்கு ரொம்பவே காம்படிஷன் அதிகமாக இருக்கும். செகண்ட் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இந்த பிஎஸ்சி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி ரொம்ப வருஷமாக உள்ள கோர்ஸ். ஸோ வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் இந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தான் அதிகமாக சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு வேகன்சிஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. நிறைய ஹாஸ்பிட்டலில் ஈஸியாக நீங்கள் ஜாபுக்கு போகலாம். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட் எவ்வளோ அதிகமாக சூஸ் பண்ணாலும் காம்படிஷன் வர அளவு பெரிய டஃப்பான டிபார்ட்மெண்ட்லாம் கிடையாது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஓடிஏடி, ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸாக ரொம்ப அதிகமான பேர் தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் இந்த டிபார்ட்மெண்ட் ரொம்ப அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்டியாக் கேர் சூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து ஓடிஏடி சூஸ் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போக ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. இது போக பிஃபார்ம், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி இந்த டிபார்ட்மெண்ட் 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் டிபார்ட்மெண்ட்டுங்கிறனால இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பிஎஸ்சி நர்சிங். இந்த பிஎஸ்சி நர்சிங்கை எக்கச்சக்கமாக இதுவரையும் மேனேஜ்மெண்ட்லேயே நிறைய பேர் அட்மிஷன்ஸ் போட்டிருக்காங்க. இது போக ரவுண்ட் 2 கவுன்சிலிங் இருக்குது, 2A இருக்குது, 2B இருக்குது, மாப்பப் ரவுண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்பயுமே எல்லா வருஷமுமே நர்சிங் மட்டும் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும். நர்சிங் படிக்கக்கூடியவங்கள லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர அந்த டிபார்ட்மெண்ட் குறைச்சி யாருமே எடுக்க மாட்டாங்க. ஸோ பிஎஸ்சி நர்சிங் ஒரு 4 இயர்ஸ் டிபார்ட்மெண்ட், பேராமெடிக்கலில் ரொம்ப வருஷமாக இருக்கனால இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பயுமே ஒரு ஹைப் இருக்கும், எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருக்கும். இந்த வருஷமும் பிஎஸ்சி நர்சிங் தான் கண்டிப்பாக எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த வருஷம் அதிகமாக சூஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ். இது போக வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, நான் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட்டில் ஒரு காலேஜ் தேடிட்டு இருக்கேன், அலைடு ஹெல்த் சயின்ஸுக்கு ப்ரைவேட்டில் ஒரு காலேஜ் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ எப்பயுமே அதிகமாக சூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க அப்படின்னா இன்னொரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமோ இல்லை 5 இயர்ஸ்க்கு அப்புறமோ உங்களுக்கு காம்படிஷன் ரொம்பவே ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்துக்கு ஜாபுக்கு போகும்போது நீங்கள் ஒரு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களோட கம்மியாக யாராவது சேலரி எக்ஸ்பெக்ட் அங்கே வச்சுருந்தாங்க. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரை பண்ணி போகிறீங்க, உங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் கேட்கும்போது நீங்கள் ஒரு 15,000 ரூபாய் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்கு முன்னாடி அங்கே வந்தவங்களோ இல்லை உங்களுக்கு முன்னாடி அங்கே மெயில் போட்டவங்களோ ரிசீமில் வந்து மெயில் போட்டவங்களோ உங்களுக்கு முன்னாடி சேலரி ப்ரிஃபரன்ஸில் ஒரு 13,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தான் நிறைய பேர் வந்து சூஸ் பண்ணுவாங்க. எல்லா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லையுமே யார் சேலரி கம்மியாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட் அதிகமாக சூஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வரும்போதோ அப்படி இல்லை அப்படின்னா வெளிநாடுகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அதோட காம்படிஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட், அதாவது ரொம்பவே கம்மியான டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா உங்களோட காம்படிஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி. பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி இந்த வருஷம் ரொம்ப கம்மியாக தான் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. பிகாஸ் காலேஜஸ் ரொம்ப கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஓடி, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இந்த பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜஸ் ரொம்ப கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிஏஎஸ்எல்பி,
பிஎஸ்எல்பினா பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் தெரபிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான காலேஜஸ் மட்டும் தான் இருக்குது. 2 காலேஜ்லேருந்து 3 காலேஜ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு 4 வருஷம் இல்லை, இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வந்தால் கூட உங்களுக்கு காம்படிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக சூஸ் பண்ணாத டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல யாராவது பேராமெடிக்கலில் எனக்கு ஒரு பெஸ்ட்டான டிபார்ட்மெண்ட் அட்மிஷன்ஸ் வேணும், அதுக்கு எனக்கு சரியான கைடன்ஸ் இல்லை, ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ் கேட்குறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத ஃப்ரீயாகவே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.